துயன்னி சோரி பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீர். துயன்னி சோரி பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீர். தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு குட்டி வந்தேன். தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன். உள்ள கரைகள் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன் என்று. உள்ள கரைகள் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன் என்று. நில்லேன் தெள்ளொன் உதிரம் கரையாவும் தீர்த்திடும், தேவாட்டு குட்டி வந்தேன். நில்லேன் தெள்ளொன் உதிரம் கரையாவும் நீக்கிடும், தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன். பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த லெந்து கால நாட்களிலே சிலுவை குறித்த அநேக காரியங்களை நாம் தியானித்தோம். முதலாவது நாள் சிலுவையிலிருந்து வருகிற இரக்கம் மகா பெரியது என்று நான் பேசினேன். இரண்டாவது நாள் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று பேசினேன். மூன்றாவது ஒரு நாள் நான் பேசினேன், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையாக நாம் பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் நிமித்தமாய் சகலத்தையும் சகிக்கிறேன் என்று அந்த சிலுவையில இருந்து வருகிற அந்த சகிப்பு தன்மையை குறித்து நான் பேசினேன். அந்த சகிப்பு தன்மை இல்லை என்றால் ஒரு நாளும் இனிமேல் வாழ முடியாது. இதை மனதிலே வைத்துக்கொள். இன்றைக்கும் ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அநேக செய்திகளை குறித்து நீங்கள் புகழாரம் சூழ்த்தினீர்கள். நான் காலரை தூக்கி விட்டுக் கொள்ளல. கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட பேசுகிற விதத்தை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். நான் பேசுகிற வார்த்தைகள் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளைத்தான் நாம் தியானிக்கிறோம். புதிதாய் ஒன்று சொல்லல. ஆனால் அநேக காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களுக்கென்று வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆகையினாலே அந்த பழைய வெளிப்பாடை வைத்துக் கொண்டு நாம் வாழ முடியாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் இந்த நாளுக்கென்று, இன்றைக்கு உனக்கென்று கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கணும். அதுதான் முக்கியம். செய்திகளை மற்றவர்களிடத்தில் கேட்டு அறிந்து கொள்வது, அவர்களுக்கு எது பிரயோஜனமாய் இருந்துச்சோ அதைத்தான் சொல்லுவார்கள். ஆனால் இந்த செய்தி முழுவதையும் நீங்கள் கேட்டால் அது அவர்களுக்கு முக்கியமாய் இருக்கிறது, உங்களுக்கு அற்பமாய் இருக்கலாம். அவர்களுக்கு அற்பமாய் இருப்பது உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம். ஆகையினாலே அந்த இடத்திலிருந்து அந்த செய்தியை கர்த்தருடைய பிரசன்னத்தில் கேட்டால்தான் நீங்கள் அதை முற்றிலுமாய் நீங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும். என அன்புக்குரியவர்களே,
35 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இதைத்தான் இந்த நாட்களுக்கென்று கர்த்தர் இந்த வெளிப்பாடுகளை புதிதாக்கி கொடுத்து கொண்டே இருப்பார். 35 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அது எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். நல்ல அது கூர்ந்து கவனிங்க, நான் வாசிக்கிறேன், நீங்க வசனத்தை மாத்திரம் நீங்க நான் எசேக்கியேல் 22:30 நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அப்படி என்றால் நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, அவர் தேசத்தை அழிக்காமல் இருப்பதற்கு எல்லாரும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் போடல. பாழானவைகளை எடுத்து கட்ட வேண்டும், நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லல. இந்த வசனத்தை உற்று நோக்கி பாருங்கள். அங்கு அவர் சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, ஜனங்களை நிர்மூலமாக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் அந்த திறப்பை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன். அப்படி என்றால் அவர் உண்டாக்கின ஜனங்கள் மத்தியிலே அநேக பிரச்சனை, அநேக குற்றங்கள், குறைவுகள், திறப்புகள், ஓட்டைகள், அவருடைய விசுவாசத்திலே, அவர்களுடைய கர்த்தரை அறிகிற அறிவிலே குறைகள், குற்றங்கள், இவைகளை நீ நிவர்த்தி செய்யறதுக்கு நான் ஒருவனை தேடினேன், ஒருவனும் இல்லை. கர்த்தர் இது ரொம்ப மிகவும் அதிகமாய் மனஸ்தாபப்பட்டு எழுதுகிற ஒரு வார்த்தை. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, ஆபிரகாம் விழுந்த பொழுது கர்த்தர் இந்த தோட்டத்திலிருந்து அவனை என்ன பண்ணாரு? துரத்தினார். துரத்தி விட்டு அந்த ஆதாமுடைய சந்ததி நோவா காலம் வரைக்கும் அது விருத்தி அடைந்து வந்து கொண்டே இருந்தது. அவனை தோட்டத்தை விட்டுதான் துரத்தினார். ஆனால் அவனுடைய சந்ததிகள் மிகவும் அதிகமாய் பாவம் செய்தார்கள். நீங்கள் நோவா காலத்திலே கர்த்தர் ஜனங்களை படைத்ததற்காக அவர் மிகவும் மனஸ்தாபப்படுகிறார். ஆகையினாலே அவர் ஜனங்கள் அத்தனை பேரையும் நிக்கிரகம் பண்ணிட்டார், அழித்து விட்டார். நல்லா கவனிக்க பிரியமான. ஆகையினால் தான் இங்கு சொல்கிறார், ஆபிரகாம் காலத்தில் ஒரு பட்டணத்து மக்கள் அவருடைய பாவம் பெருகி போயிடுச்சு. அப்போ அவர் அந்த பட்டணத்தை மாத்திரம் அழிக்கிறார். ஆனால் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்க மாட்டேன், பட்டணத்தை அழிக்க மாட்டேன். தேசத்தையும் பட்டணத்தையும் அழிக்காதபடிக்கு அந்த திறப்பிலே ஒருவன் நிற்கவும் அந்த திறப்பை அடைக்கவும் நான் ஒருவனை தேடினேன், ஒருவனும் இல்லை என்று வேதம். நல்ல கவனிங்க பிரியமாளே, இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நான் தேசத்தை என்ன பண்ண மாட்டேன்? அழிக்க மாட்டேன். ஜனங்களின் பாவத்து நிமித்தம் நான் தேசத்தை என்ன பண்ண மாட்டேன்? அழிக்க மாட்டேன். ஆனால் நான் அழிக்காமல் இருப்பதற்கு ஒருவனை நான் தேடினேன். என்னிடத்தில் பரிதாபம் கொள்ள வைக்கிறதுக்கு ஒருவனை தேடினேன், ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல வருகிறவர்கள் நீங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கோ நீங்கள் ஊழியம் செய்கிற ஒருவரையும் நான் இந்த இடத்துல பார்க்கிறது இல்லை. ஆனால் உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, இதை மனதில் வைத்துக் கொண்டு நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க, இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வசனங்கள் அத்தனையும் நீங்கள் உங்களுடைய. இப்பொழுது கர்த்தருடைய திட்டம் ஆமோஸ் தீர்க்கதரிசி அவர் சொல்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் விரும்பினதை சொன்னார். ஆனால் அவருடைய திட்டத்தை விளக்கமாய் ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு அவர் சொல்லியிருக்கிறார். 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான், நல்ல கவனிங்க, நான் திரும்ப எடுப்பித்து. நீங்க அதை நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய திட்டம்னா ஆண்டவர் செய்கிற திட்டம். அல்லேலூயா சொல்லுவோமா?
அவர் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுமா. எப்படி செய்ய போகிறார் என்று அடுத்த வசனத்திலே நான் விவரித்து சொல்கிறேன். அவர் செய்ய போகிறது, தாவீதின் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அவரே அடைத்து. அல்லேலூயா சொல்லுவோமா. நல்ல கவனிங்க, அவருடைய திட்டம். அந்த திறப்புகளை என்ன பண்ண போறேன்? அடைப்பேன். அதுல பழுதாய் போனவைகளை என்ன யார் சீர்படுத்துவேன்? நான் சீர்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுவேன். சீர்படுத்தி பூர்வ நாட்களிலே இருந்தது போல ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இந்த ஜனங்களை குறித்து வைத்த அவருடைய திட்டத்தின்படி அது இருக்கிற பிரகாரமாகவே அவர் ஸ்தாபிக்க போகிறார். கரந்தட்டி ஆண்டவர். இதுதான் அவருடைய திட்டம். அவர் என்ன பண்ண போகிறார்? எடுப்பித்து நிறுத்த போகிறார். திறப்புகளை அடைக்க போகிறார். பழுதானவைகளை சீர்படுத்த போகிறார். பூர்வ காலத்திலே இருந்தது போல அதை ஸ்தாபிக்க போகிறார். அதுதான் அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம். அவருடைய திட்டத்திற்கு நம்மிடத்திலே, உன்னிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஏசாயா 58:12 எடுங்க. இப்பொழுது வாசிங்க ஏசாயா. நல்லா கவனிங்க, அதை நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. ஐ வாண்ட் நீங்க இத நீங்க சொல்றத கவனித்தால்தான் அதனுடைய மகிமையை புரிய முடியும். அங்கு ஆண்டவர் நான் எடுப்பிப்பேன், நான் அதை திறப்பை அடைப்பேன், நான் பழுதானவைகளை சீர்படுத்துவேன், நான் ஸ்தாபிப்பேன் என்று சொன்னவர் இங்கு சொல்றார். வாசிங்க. உன்னிடத்திலிருந்து தோன்றியவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். பன்மையிலே சொல்லுகிறார். அநேகர் உன்னிடத்தில் இருக்கிற அநேகர் எழுந்து பாழானவைகளை கட்டுவார்கள். அப்படி பன்மையிலே பேசினவர் இப்பொழுது ஒருமைக்கு அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவார். அநேகர் கட்டுவார்கள், ஆனால் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். அல்லேலூயா சொல்லுமா. அநேகர் கட்டுவார்கள், ஆனால் நீ எப்படி கட்ட வேண்டுமா? அந்த காலத்தில் இருந்த அந்த பவுண்டேஷன் மேல நீ என்ன பண்ணணும்? கட்டுவாய், நீ கட்டுவாய். அல்லேலூயா. அவர் தான் ஸ்தாபிப்பேன் என்று, அவர் தான் எடுப்பிப்பேன். இப்போ நீ என்ன யாருக்கு சொல்றாரு? இதை அநேகர் செய்ய போறாங்க, ஆனால் அநேகர் செய்யட்டும், ஆனா நீ என்ன பண்ணுவ? ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அதை என்ன பண்ணணும்? கட்ட ஆரம்பிக்கணும். அப்புறம் அதுல கட்டும் பொழுது திறப்பானவைகளை நீ என்ன பண்ணணும்? அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்தன் என்றும் நீ பெயர் பெறுவாய். அல்லேலூயா சொல்லுவோமா. நல்ல கவனிங்க. யூ ஆர் நாட் சம்படி. எல்லாரும் கட்டுவார்கள், ஆனால் உனக்கு தனியாய் கொடுத்த அழைப்பு என்ன? நீ அந்த பவுண்டேஷன்ல கட்டணும். திறப்பானதை நீ என்ன பண்ணணும்? அடைக்கணும். ஜனங்கள் சந்தோஷமாய் குடியிருக்கும்படி அவர்கள் பாதைகளை, அவர்களுடைய வழியை நீ செம்மைப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா. நீ செம்மைப்படுத்துகிறவன் என்று. இன்னைக்கு உங்களுடைய ஊழியத்தை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஊழியத்துல இதை நீங்க எதையாவது செய்யறீங்களா? பாழாய் போனவைகளை நீங்கள் எடுத்து கட்டுவீங்களா இருக்கும், ஆனால் திறப்பானவைகளை அடைக்கிறீர்களா? குடியிருக்கும்படி பாதைகளை செவ்வைப்படுத்துகிறீர்களா? அவருடைய வழிகளை நீங்கள் மாற்றி அமைக்கிறீர்களா? இதைத்தானே கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. இதுதான் கர்த்தருடைய அழைப்பு. இது எல்லா ஊழியக்காரனுக்கு அழைப்பில்லை. எல்லா ஊழியங்களும், அநேக ஊழியங்கள் உண்டு, அநேக ஊழியக்காரங்கள் உண்டு, பாழானவைகளை எடுத்து கட்டுகிற அநேக டினாமினேஷன்ஸ் உண்டு, அநேக சபைகள் உண்டு, அநேக ஊழியக்காரர்கள் உண்டு, அநேக ஊழியங்கள் உண்டு. ஆனால் அதில கர்த்தர் உன்னிடத்தில் விரும்புகிறது என்ன? திறப்பை நீ அடைக்கிறவன் என்றும் பாதையை செவ்வைப்படுத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். அப்படி என்றால் மை காலிங் இஸ்
டிஃபரண்ட். அல்லேலூயா. அதுதான், அந்த உணர்வு தான் உங்களுக்கு வரணும். நீ எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்றார், எல்லாரும் கட்டுவார்கள், ஆனால் நீயும் கட்டுவாய். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் கட்டுகிறதற்கும் நீ கட்டுகிறதற்கும் வித்தியாசம் உண்டு. எத்தனை பேர் அதை புரியுறீங்க? எனக்கு அன்புக்குரியவர்களே, இப்படி உணர்வடைந்தவர்கள், எரேமியா 48:10 வாசிப்போம். இப்படி ஊழியம் செய்ய நினைக்கிறவர்கள், விரும்புகிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்யாமல், நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, அப்படி உணர்வுடையவர்கள் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்களா? அசதியாய் செய்ய மாட்டாங்களாம். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னை ஆதி நாட்களில் 35 வருஷத்திற்கு முன்பாக என்னை நடுங்க வைத்த வசனம், என்னை நடுநடுங்கி போன வசனம், கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆனால் அந்த வசனத்தை தொடர்ந்து தியானிக்க அந்த அடுத்த பகுதி என்னுடைய உள்ளத்திலே மிகவும் அதிகமாய் தைத்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த வாசிங்க 2வது பகுதியை. ரத்தம் சிந்தாத படிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்கிறவன். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஊழியத்தை, பட்டயத்தை அடக்கிக் கொண்டு ஊழியம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுதா? கர்த்தருடைய ஊழியத்தை எல்லாரும் கட்டுவார்கள், ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீங்க இன்னொரு வசனமும் இருக்கு, எரேமியா 16:16 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அநேக மீன் பிடிக்கிறவர்களை கர்த்தர் அனுப்புகிறார், உண்மைதான். ஆனால் பதிவிருந்து வேட்டையாடத்தக்கதாய் ஒரு வேட்டைக்காரனாக உன்னை அனுப்புகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மீன் பிடிக்கிறவர்கள் கர்த்தருடைய தொழிலை செய்யறாங்க. ஆனால் கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்த அழைப்பு என்ன? நீ வேட்டைக்காரனை போல பதிவிருந்து ஒன்றை வேட்டையாடணும். அல்லேலூயா சொல்லுவோம். வீட்டுக்குள்ளே இருந்து பக்கத்து விட்டு அம்மாவை நீ என்ன பண்ணணும்? பதிவிருந்து அவங்களோடு சேர்ந்து நீங்க அரட்டை அடிக்கிறீங்க. அதான் நம்ம வேலை. பதிவிருந்து நம்ம என்ன பண்ணணுமா? அப்படி செய்யாத ஊழிய அசதியாய் செய்தால் சபிக்கப்பட்டவன். அப்படி செய்கிற ஊழியத்துல அந்த பட்டயத்தை அடக்கி, பட்டயம்னா என்ன என்ன சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். இவா சொல்றது நான் மார்க் போட மாட்டேன். கர்த்தருடைய பட்டயம்னா என்ன? வார்த்தை. சரிதானே? அப்போ அந்த வார்த்தையை, உங்க வார்த்தைய அடங்காம பேசிடுறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை அடக்கி வாசிக்கிறீங்க. அப்பதான் சபிக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பிராஸ்பரிட்டி காஸ்பல் பேசுறவன் எல்லாம் நான் சொல்றேன், கவனிங்க, கவனிச்சு கேளுங்க. அப்போ ரத்தம் சிந்தத்தக்கதாய் கர்த்தருடைய பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன். அப்படி என்றால் இப்பொழுது 4:12 வாசிங்க. எபிரேயர் 4:12. இந்த வசனம்லாம் நீங்க உங்க இதயத்தில் ஆழமாய் பதிக்கணும். இந்த சீக்வன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எதை குறித்து நான் ஒன்றொன்றாய் அடுக்காய் சொல்லிக் கொண்டு வருகிறேன். தேவனுடைய வார்த்தையானது, நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தை, அதாவது பட்டயம், அந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா சொல்லுமா? அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறபடினாலே அது ஆவியையும் ஊனையும் கணுக்களையும் உருவ கடந்து போகும். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ பட்டயத்துக்கு 2 பக்கம் உண்டு. ஒரு பக்கத்துல கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய மனதுருக்கம், கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா சொல்லுமா? அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை உன் ஆவியையும் உன் ஊனையும் ஊடுருவி பாய்ந்து உன்னை கர்த்தருக்குள் நிலை நிற்க செய்யும். அல்லேலூயா சொல்லுமா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது என்ன பண்ணுமா? அதை அப்படியே என்ன பண்ணி கொண்டிருக்குமா? அறுத்து கொண்டே போகுமா? ரத்தம் சிந்தத்தக்கதாக அது அறுத்து கொண்டே போகுமாமா. அது என்னன்னா, அந்த பக்கம் என்ன? கர்த்தருடைய நியாயப்பிரமாணம். அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கு வேதம் சொல்கிறது, நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே போகும் பொழுது
அவருடைய வார்த்தையை நீ மீறுவது பாவம் என்று உன்னை அறுத்து கொண்டே போகும், உன்னுடைய மனதை உறுத்தி கொண்டே போகும். அல்லேலூயா சொல்லுவோமா. நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் மீறி நடக்காதபடிக்கு அல்லேலூயா சொல்லுவோமா உன்னை உணர்வுள்ளவனாக்கி கொண்டே போகும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோம். எல்லா அநீதியும் பாவம், நான் அநீதி செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே போகும் பொழுது என்ன பண்ணும்? அநீதி எல்லாம் பாவம் என்று என்னிடத்தில் சொல்லிக்கொண்டே என்னை உணர்த்தி கொண்டே போகும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. நன்மை செய்ய அறிந்தும் நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம். அல்லேலூயா சொல்லுவோமா. நன்மை செய்ய எனக்கு திராணி இருக்கு, நன்மை செய்ய மனம் இருக்கு, ஆனால் நன்மை செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தை என்னை உருவ கடக்கும் பொழுது என்னை ரத்தம் சிந்த வைக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. ரத்தம் சிந்த வைக்கும்னா உண்மையா ரத்தம் சிந்த வைக்காது, என்னை உணர வைக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. பட்சபாதம் பண்ணுவது பாவம். அல்லேலூயா சொல்லுவோம். வேதத்திலிருந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் பட்சபாதம் செய்யும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்னை உருவ குத்தும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. என்னை உணர்த்தும், என்னை உணர்த்தும். தீய நோக்கம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே என் உள்ளத்துல தீய நோக்கம் வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்னை உறுத்தும். அல்லேலூயா சொல்லுவோமா. இல்லட்னா அவருடைய அன்பு அவருடைய இரக்கணும் மாத்திரம் நினைக்காதீங்க. அடுத்த பக்கத்தை நீங்க கவனிக்கணும். பிறனை வஞ்சிப்பது பாவம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் நிறைய பேரு ஒரு பக்கத்து பட்டயத்தை வைத்துதான் பிரசங்கிக்கிறாங்க. அதுதான் நான் நம்புறோம். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய ஆசீர்வாதங்கள் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ஒரு பக்கத்துல மட்டும் நீங்க எடுத்து பயன்படுத்த முடியாது. இவைகளை கட்டுவதற்கு, திறப்புகளை அடைப்பதற்கு என்ன வேணும்? கர்த்தருடைய வார்த்தை தான் வேணும். கர்த்தருடைய வார்த்தையை வைத்துதான் உங்களால் கட்ட முடியும். கர்த்தருடைய வார்த்தையினால் தான் திறப்பை அடைக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையினால் தான் எல்லா பழுதானவைகளையும் சீர்படுத்த முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த பட்டயம் இருபுறமும் கற்குள்ள பட்டயம், அது ஒரு புறம் கற்குள்ளது அல்ல, இருபுறமும் கட்ட. ஆகையினால ஒன் சைடு கத்தியை நீங்க பயன்படுத்தவே முடியாது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீ அப்படி செய்கிறது பொழுது, நீங்க எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாள் ஒன்று வரும். வருமா? இல்ல வந்துருச்சா? ஒரு நாள் வரும். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, நீ சுவர்ல ஏறவும் இல்லை, சுவரை என்ன பண்ணல, அடைக்கவும் இல்லை. இது நல்ல கவனிங்க பிரியமான. எல்லாரும் பேஸ் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தரை அந்த இன்டரிமா பேஸ் பண்றாங்க. ஏசாமி அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலர் வந்து சொல்லுகிறாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்து நிமித்தம் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோமே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே. ஒரு புறம் கற்குள்ள பட்டயத்தை வச்சு செய்கிற ஊழியதெல்லாம், அற்புதங்கள் செய்தோமே, உம்மோடு கூட பந்தி இருந்தோமே. கர்த்தருடைய நாளிலே அப்படி சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. அக்கிரம செய்கைக்காரர்களே, நீங்க செய்வீங்க. நீங்க ஒருவேளை நீங்க செய்கிற ஊழியம், நான் யாரையும் கண்டம் பண்ண. I want you to use the word of your God in your ministry, whatever may be your ministry. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. ஒரே ஒரு காரியத்திற்காக நான் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்காக இன்றைக்கும் நான் உண்மையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். வேற எதற்காக அல்ல, வேற எதற்காக அல்ல. பிரியமா, இதை மனதில் வைத்துக் கொள். இதுதான் கர்த்தருடைய சத்தியம். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லணும். அந்த சத்தியம் உங்களை உணர வைக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா.
உங்களை காயப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதை உணர்த்தி அவருடைய வார்த்தையே அந்த காயம் கட்டிக்கொண்டே வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் உண்மை. அவர் காயங்களை உண்டாக்குகிறவர், காயங்களை கட்டுகிறவர். அவர் காயத்தை உண்டாக்கி காயங்களை கட்டுகிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அது காயப்படுத்தி விடுமே என்று சொல்லி சத்தியத்தை சத்தியமாய் சொல்லாதவர்கள் அநேகர் உண்டு. போட்டு ஒரு 3 பக்திமான்களை குறித்து சுருக்கமாய் சொல்லிவிட்டு நான் ஊருக்கு கிளம்பி ஓடட்டும் ஜெபித்து விட்டு, முதலாவது ஆபிரகாமை பற்றி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாய் நீங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசியுங்கள். அங்கு அந்த ஆபிரகாம் வசித்து வந்த கூடாரத்திலே இருக்கிறார். அப்பொழுது 3 பேர் இறங்கி வருகிறார்கள் வானத்திலிருந்து. அதுல ஒருவர் தேவன். அல்லேலூயா சொல்லுவோமே? தூதனானவர். இன்னொரு 2 மனுஷர்களை குறித்து அது வெளிப்பாடு இல்லை, தூதர்களாய் இருக்கக்கூடும். ஏனென்றால் 3 பேரும் இறங்கி வர்றாங்க. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. இது பழைய ஏற்பாட்டிலே நடந்தது. தேவலோகத்திலே தேவனும் இருக்கிறார், குமாரனாகிய தேவனும் அங்குதான் இருக்கிறார், ஆவியான தேவனும் எல்லாம் அங்குதான் இருக்கிறாங்க. தேவன் மாத்திரம் இறங்கி வருகிறார் கரந்தட்டி ஆண்டவருக்கு. ஏனென்றால் ஆவியானவர் ஊற்றப்படல, குமாரனாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படல. அவர் தேவனே இறங்கி வருகிறார். எதற்காக இறங்கி வருகிறார்? அதிகாரத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, அநேக காரியங்களை குறித்து கேள்விப்பட்டேன், என் செவிக்கு எட்டினது. சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் 20:21 அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறியும்படி. நல்லா கவனிங்க. இத ஒரு மனசுல நீங்க வச்சுக்கீங்க. நீங்க எத்தனையோ பேர் கூக்குரல் இடுறீங்க ஆண்டவரை நோக்கி. அந்த கூக்குரல் சரியா இருக்கா இல்லையா இருக்கிறாரா என்று ஆண்டவர் இறங்கி பார்க்க வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இது பழைய ஏற்பாட்டு சம்பவம். நீங்க போடுற கூப்பாடு உண்மையான கூப்பாடா இல்ல ஒன்ன பிரியப்படுத்த கூப்பாடு? இப்ப கணவனுக்கு விரோதமா நீங்க கூப்பாடு போடுறீங்கன்னு வைங்க, அது ஒரு செல்பிஷ் கூப்பாடா? அதை எனக்கு எட்டின அது நான் உண்மையா இருக்கிறதா என்று அறியும்படி நான் இறங்கி வந்தேன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவர் இறங்கி வர வேண்டிய அவசியம் என் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி நீங்க வேதத்தை அறிந்திருந்தீங்கன்னா சில காரியங்கள் மற்றவர்கள் பேசும் பொழுது அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் இறங்கி வர அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனே வந்து என் பக்கத்துல, நான் கார் ஓட்டி கொடைக்கானல் போகும்போது என் பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு வந்தா அதை நீங்க என்ன பண்ணிடலாம்? ரிஜெக்ட் பண்ணிடலாம். தேவன் இறங்கி வர வேண்டியதில்லை. ஏனென்றால் குமாரனை அனுப்பி இதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா சொல்லுமா? சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்து இந்த மீட்புக்குரிய காரியங்கள், நம்முடைய ஆண்டவரோடு கூட சந்தோஷமாய் இருக்க காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். போனதுக்கு அப்புறம் நம்மோடு கூட இருக்கும்படியாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால், இந்த வியாபித்திருக்கிறபடியினாலே நீங்கள் போடுகிற கூப்பாடுகள் எல்லாம் ஆண்டவர் அதை ஆவியானவர் என்ன செய்கிறார்? தேவனுக்கு எல்லாவற்றையும் வினாடிக்கு வினாடி தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் இறங்கி வர வேண்டியதில்லை. உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், இந்த உலகத்திலே வியாபித்திருக்கிற ஆவியானவர், டே டு டே, மினிட் டு மைட், அவர் he is communicating with God the Father. அல்லேலூயா சொல்லுவோமா? அதை இறங்கி வர வேண்டியதில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? இறங்கி வந்துட்டு தேவன் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் சொல்றாரு, நான் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன். நல்ல கவனிங்க பிரியமான. அப்போ ஆபிரகாம் திறப்பின் வாயிலில் நிற்கிறான். ஆமாவா இல்லையா?
திறப்பின் வாயிலில் நிக்கிறான், உண்மைதான். ஆனா அந்த பட்டணம் ஏன் அழிக்கப்பட்டுச்சு? இந்த கேள்வி நீங்க கேட்டீங்களா? எப்பாவது உங்களுக்குள்ள கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்கத்தக்கதாக ஒருவனை காணோம், தேடினேன், காணோம். அப்ப இங்க ஒரு மனுஷன் நிக்கிறான், திறப்பில நிக்கிறான். ஆனாலும் என்ன பண்ணிடுச்சு? ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஏன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? தியானித்து பார்த்திருக்கீங்களா? ஒரு மனுஷன் நின்றுட்டு, திறப்பில நின்றுட்டு ஆண்டவரோடு கூட போராடி கொண்டு நிற்கிறான். ஆனாலும் அந்த பட்டணம் என்ன பண்ண விட்டது? அழிக்கப்பட்டு விட்டது. நல்லா கவனிங்க பிரியம். இவனுடைய திறப்பில நிற்கிற ஒரு லட்சணத்தை பத்தி நான் சொல்றேன். அல்லேலூயா சொல்ல ஆபிரகாமை எனக்கு குறை சொல்லவில்லை, ஆனால் நாம அதையும் தாண்டி போகணும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், 50 நீதிமான் இருந்தா அழிப்பீரோ? நான் அழிக்க மாட்டேன்னு சொல்றேன். அப்புறம் 40 சொல்லல. அவன் ஆண்டவருடைய பெர்ஃபெக்ட்னஸ், நீங்க அங்க வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. 5 பேர் குறைஞ்சா நீங்க அனுப்புவீங்களா? அப்போ ஆண்டவர் ஆமான்னு சொல்லியிருந்தாருன்னா ஆபிரகாம் அப்புறம் இந்த வேர்டையே திருப்பி போடுவான் இல்லையா? 5 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன்னு சொன்னீரே ஆண்டவரே, 5 பேர் குறைவா இருந்தால் அழிக்க. அப்போ ஆண்டவருடைய பதில் பாருங்க, 45 பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். God is so perfect. He knows you are a double-minded fellow. உன்னை காரியத்தை மாற்றி போட உன்னால் தெரியும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் 45 பேர் இருந்தால் அப்ப 40ங்கிறான், 30ங்கிறான், 20ங்கிறான், 10ங்கிறான். அதுக்கப்புறம் மௌனமா இருக்கிறான். அவன் ஒன்றையும் கேட்கல. அவன் ஒண்ணுமே கேட்கலன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஆண்டவர் போய்விட்டார். இந்த ஆபிரகாம் பையன் இந்த 10ன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாத்தீங்களா? ஒண்ணு, ஏன் அவன் திறப்புல நிக்கும் போது அந்த பட்டணம் அழிக்கப்பட்டுச்சு, அந்த கேள்வி. 2வது கேள்வி, ஏன் 10ஓட நிப்பாட்டிட்டான்? 10ன்னு நிப்பாட்டினான். யாரெல்லாம் அவன் அக்கௌண்ட்ல இருந்திருக்கணும்? லோத்து மனைவி, 2 குமார்த்திகள், 4 ஆச்சு. கல்யாணம் பண்ண போற மருமகன்கள் 2, 6 ஆச்சு. குழந்தையா? இன்னும் கல்யாணமே ஆகலையே சார். நீங்க எல்லாருமே கன்னி மரியாதை நினைச்சிட்டீங்களோ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பிள்ளை? அப்ப நினைச்சிருப்பான் தன்னுடைய மகளை அவன் நீதிமான் ஆக்கியிருக்கான்னு அவன் உள்ளத்துல நினைச்சிருப்பான். சரிதானே? அப்போ அந்த நீதிமானாக்கப்பட்ட அந்த மகளுக்கு ஒரு நீதிமானாகிய கணவன் தான் வருவான்னு ஒரு அசம்ஷன். அதனால 6 பேர். சரியா? அப்போ அந்த கணவன் மாறும். நான் இது வேடிக்கையா சொல்றேன் உங்களுக்கு, இது உண்மையா இருக்கோ இல்லையோ தெரியாது. அது 6 பேர் ஆச்சு. அப்போ மகனை நீதிமானாக்கின அம்மாவும் அப்பாவும் நீதிமானாய் தான் இருந்திருப்பாங்க. இவனுடைய அசம்ஷன். அப்ப அடுத்த மருமகனுடைய அப்பா அம்மாவும், உன்னுடைய அப்பா அம்மாவும் நீதிமான் நினைச்சு அசியூம் பண்ற. இவனும் அசியூம் பண்ணி 10க்கு போயிட்டான். ஆனா இந்த 10 பேரை ரட்சிக்கலையே. அப்போ ஆண்டவர் நினைச்சார் இந்த லோத்துவ நிமித்தமாய் கர்த்தர் அந்த சோதோம் குமாராவை அழிக்காமல் விட்டிருக்கலாம். இவன் ஆபிரகாம் கேட்டிருந்திருக்கலாம், ஆண்டவரே லோத்து நிமித்தமாய் அந்த பட்டணத்தை அழிக்காதீங்கன்னு கேட்டிருந்தா ஆண்டவர் ஒருவேளை சம்மதிச்சிருப்பார். அம்மாவா இல்லையா? இல்லையா? என்னால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய காரியம் நம்ம இந்த திறப்பை அடைக்கவும் பழுதானவைகளை சீர்படுத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த ஒரு மேல் பார்வையான ஒரு ரட்சிப்பு, அதாவது ஒரு ரட்சிப்புன அசம்ஷன். நம்ம அநேகர் நம்ம என்ன பண்றோம், நம்ம கணவன்மாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க நினைச்சிட்டு இருக்கலாமா? அதுதான் நான் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிய ரட்சிப்பை நித்திய மகிமையோடு கூட ஏற்றுக்கொள்ள, அந்த வசனத்தை நிறைய பேர் கேட்க இங்க வரல. நித்திய மகிமையோடு கூட ஏற்றுக்கொள்றது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அதனால
அவன் நிமித்தம் நான் எல்லாவற்றையும் சகிக்கணும்னு நான் பேசினேன். அல்லேலூயா சொல்லுவோமா. அதனால இப்பொழுது நல்லா கவனிங்க பிரியமானே. அப்படி என்றால் நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கணும்னா 1 கொரிந்தியர் 3:15 வாசிங்க. ஒருவேளை கணவனுடைய அல்லது பிள்ளைகளுடைய அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள எல்லாவற்றையும் ஒரு நாள் சோதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா. உன்னுடைய வாழ்க்கையில உள்ள எல்லாம் என்ன பண்ணப்படும்? அக்கினியினால் சோதிக்கப்படும். ஆனால் உன் கணவன் கட்டின வாழ்க்கையில அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் ஊழியம் செய்கிறான் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய அக்கினியில வரும்பொழுது என்ன ஆயிடுமா? வெந்து போயிடுமா? ஆனால் ஒன்று மட்டும் என்ன பண்ணுமா? அக்கினியில பட்டது போல தப்பி பிழைத்தது போல வெளியே வந்துடுமா? அல்லேலூயா சொல்லுமா. ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுமா. அதுக்காவதாவது நாம் திறப்பில் நிற்கணும். அல்லேலூயா சொல்லுமா. அவனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதாக வரணும். அவன் செய்கிற காரியங்கள், அவனுடைய தர்மங்கள், அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் உன்னுடைய அழைப்பு என்ன? அவனுடைய ஆத்மா அக்கினியிலே பட்டு தப்பினது போல இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ளணும். அவனுடைய ஆவிக்குரிய கட்டுமான பணியிலே அவனுக்கு பலன் கிடைக்காமல் போகட்டும். ஆனால் அவனுடைய ஆத்மா என்ன பண்ணிருக்கணும்? ரட்சிக்கப்படும். இதற்கு தான் நாம் திறப்பில் நிற்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். இரண்டாவது மோசேயை பத்தி சொல்லட்டும். மோசே பிறந்த உடனே அவன் அழிக்கப்படணும். ஆனால் கர்த்தர் அவனுடைய ஜீவனை காப்பாற்றினார். ஒரு அரண்மனையிலே அவன் கொண்டு போய் வளர்க்கப்படுகிறான். நல்ல கவனிங்க பிரியமாக. 40 ஆண்டுகள் ராஜகுமாரனை போல அவன் வளர்க்கப்படுகிறான். 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 20-23 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் அழகாயிருப்பவனா. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. எல்லா கல்வியிலும், எல்லா வித்தைகளிலும், எல்லாவற்றிலும் அவன் பழக்குவிக்கப்பட்டவனாய் இருந்தானா. அல்லேலூயா சொல்லுமா. He was trained in every art of war. every art of administration, every ராஜாவிலே ராஜா அரண்மனையில இருக்கிற எல்லா காரியத்தையும் நிர்வகிக்கத்தக்கதாய் அவன் எல்லாவற்றிலும் பயிற்றுவிக்கப்பட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்பொழுது அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய அழைப்பு அவனுக்கு வருகிறது. நீ உன்னுடைய சகோதரர்களுக்காக நீ என்ன பண்ணணும்? திறப்பிலே நிற்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. நல்ல கவனிங்க. அந்த எண்ணம் அவனுக்குள்ள இந்த அப்போஸ்தலர் 7:23 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது அந்த எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் வந்த உடனே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிலே வந்த உடனே, நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, உடனே நம்ம என்ன பண்ணுகிறோம்? நான் படித்த பாடங்கள், நம்முடைய அந்த அரண்மனையிலே கற்றுவித்த வித்தைகள், கல்வி முறைகள், தி ட்ரைனிங் ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரைனிங் ஃபார் மேன் மேனேஜ்மெண்ட். அல்லேலூயா சொல்லுமா. எப்படி அவர்களை நான் என்ன பண்ணணும்? நடத்தணும். எல்லாவற்றையும் நான் படித்திருக்கிறேன் அல்லவா, நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல. அதை அவன் பயன்படுத்த விரும்புகிறான். நீ திறப்பின் வாயிலில் போய் நில்லுடான்னு ஆண்டவர் அவனுடைய உள்ளத்துல எண்ணம் கொடுத்த உடனே அவன் சகோதரர்களுக்காக அவன் எகிப்தின் என்ன பண்ணிடுறான்? தன்னுடைய அவனுக்கு அதான he was trained only on that. எதிரி என்ன பண்ணணும்? அதை ஆண்டவருடைய பணியில எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்பொழுது அந்த பார்வோன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? நீங்க அப்படி நினைக்காதீங்க பிரியம். உங்களுடைய எண்ணத்தின் படி நீங்கள் ஊழியத்தை செய்யாதீங்க. இந்த வார்த்தையை நீங்கள் தியானித்து செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. அவன் போய் நிக்கிறான். அப்பொழுது பார்வோன் என்ன செய்கிறான்? அவனை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனிக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோம். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? He takes him away from the comfort zone. அரண்மனையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வருகிறார். ஒரு வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்கிறவனாக கர்த்தர் அவனை மாற்றுகிறார். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. யோசேப்பு 13 வருஷம் அவனை புடமிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தருடைய வசனம் புடமிட்டது. திறப்பில் நிற்பதற்கு முன்பாக, ஜனங்களுக்கு அவன் இரட்சகனாக மாறுவதற்கு முன்பாக, பார்வோனுடைய கர்த்தராய் மாறுவதற்கு முன்பாக 13 ஆண்டுகள் கர்த்தர் அவனை புடமிட்டார். அவனுடைய வார்த்தை புடமிட்டது.
இவனை 40 ஆண்டுகள் கர்த்தர் புடமிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தருடைய வார்த்தை தான் புடமிட்டிருக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. ஏனென்றால் அவன் அந்த ஆகமங்களை அவன் தான் எழுதினான். அல்லேலூயா சொல்லுவோமா. அத்தனை ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் அதை எழுதினவன் மோசே. அல்லேலூயா சொல்லுவோமா. அப்பொழுது அவன் மோசே இருந்த காலத்துக்கு முன்பாக இருக்கிற காரியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்த 40 ஆண்டுகளிலே அந்த பாலைவனத்தில் இருக்கும் பொழுது, வில்டர்னஸ்ல இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கருத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அவனை புடமிட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அப்படி புடமிட்டிருக்கிறபடியினால் தான் எனக்கு அன்புக்குரியவர்களே, 32ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசி பாருங்கள். யாத்திராகமம் இப்பொழுது வாசிக்க வேண்டாம். அங்கு ஒரு பெரிய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 40 நாள் புசியாமலும் குடியாமலும் மோசே ஆண்டவருடைய பர்வதத்தில் ஏறி போய் அவருடைய நியாய பிரமாணங்கள் கட்டளைகளை வாங்கிக் கொள்வதற்காக காத்திருக்கிறான். அப்பொழுது கீழே ஜனங்கள் மோசேயை காணவில்லை என்று சொல்லி தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுது. அங்க ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே கீழே தங்களுடைய ஜனங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்க? கெடுத்துக் கொண்டார். நீ இறங்கி போ. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை அழித்து போட்டு உன்னை பெரிய சாதியாக்குவேன். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. 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 நல்ல கவனிங்க பிரியமான. நான் அழித்து போட போறேன். என்ன ஜனங்களை என்ன பண்ண போறேன்? அழித்து போட போகிறேன். அப்பொழுது என் ஜனங்கள் அழிக்கப்படாதபடிக்கு, தேசம் அழிக்கப்படாதபடிக்கு திறப்பிலே நிற்கிற ஒருவனை நான் தேடினேன். அப்பொழுது மோசே திறப்பிலே நிற்கிறவனாய் அந்த இடத்துல நிற்கிறான். ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்காக அவன் பரிதவிக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, அங்கு ஆண்டவர் அவர்கள் மீது பரிதாபம் கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. நீங்க அந்த அதிகாரத்தை மேலும் கீழுமாய் நீங்க வாசிக்காதீங்க, அதை கரெக்டா அப்படி வாசிக்குவாங்க. அப்போ அவன் கெஞ்சி பிரார்த்திக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அந்த ஜனங்கள் மீது பரிதாபம் கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இறங்கி வரான். அங்க வரும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க? ஒரு கண்ணுக்குட்டியை வச்சுட்டு ஆராதனை பண்றாங்க. அப்பொழுது அவனுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. இந்த கண்ணுக்குட்டியை உடைத்து போட்டு விட்டு, அதை சுக்குநூறாய் உடைத்து அதை தண்ணீரில் போட்டு விட்டான். போட்டு விட்டு அவன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிற சத்தியத்தை இருபுறமும் கற்குள்ள பட்டயம் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் பரிதாபம் கொண்டார், உண்மைதான். ஆனால் திறப்பிலே நிற்கிற ஒரு மனுஷன் செய்கிறான். என்ன செய்கிறான்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவங்க என்னிடத்திலே வாருங்கள் என்று லேவியர்கள் அத்தனை பேரும் வருகிறான். அவர்களை பார்த்து சொல்கிறான், நீ உனக்கு சகோதரனுக்கு விரோதமாய் நின்று அவர்களை எல்லாவற்றையும் என்ன பண்ணிடு? பட்டயத்தினால் கொன்று போட்டு விடு. அல்லேலூயா. அவர் தான் பரிதாபம் கொண்டாரு. அப்படியே அந்த 3000 பேரை கொலை பண்ணணும். There lies the beauty of the word of God. ஆண்டவர் தான் பரிதாபம் கொண்டுட்டார்னு போட்டிருக்கே. அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அப்புறம் ஏன் மோசே ஒரு 3000 பேரை கொலை செய்கிறதுக்கு, ரத்தம் செய்து சிந்த வைக்கிறதுக்கு ஏன் அவன் காரணமாயிருந்தான்? எனக்கு அன்புக்குரியவருடைய கர்த்தருடைய வார்த்தை, அங்கு அப்படிப்பட்டவர்கள் அழிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோம். பாவம் உன்னிடத்துல நீக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா. சகோதரன் தினகரன் அழகாக ஒரு ஜெபம் பண்ணுவார். எந்த ஊழியக்காரனும் அப்படி ஜெபித்ததாக நான் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். அல்லேலூயா சொல்லுவோமா. எந்த பயலும் அப்படி போதிக்கிறது இல்ல, அப்படி ஜெபிக்கிறது. கர்த்தருடைய இரக்கத்தினாலே, கர்த்தருடைய கிருபையினாலே நீங்க ரட்சிக்கப்படுகிறீங்கன்னு தான் சொல்றான். கர்த்தருடைய கிருபையினால் தான் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்கிறான். அங்கு அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நீங்க கேட்டு பாருங்க. உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். அல்லேலூயா சொல்லுவோமா. அவருடைய அந்த வார்த்தை அது ஊடுருவி பாய் உன்னை உணர்த்தி உன்னுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அதற்கு நிழலாட்டமாய்த்தான் மோசே அந்த ரத்தம் சிந்துதலுக்கு அவன் சம்மதித்தான். எனக்கு அன்பு அதை செய்து காண்பித்தான். திறப்பிலே நிற்கிறவன் அதை செய்துதான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுவோமா. நான் திறப்பிலே நிற்கிறவன் என்றால் நான் திறப்பை அடைக்கத்தான் வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. திறப்பை அடைக்க முடியும். அடியா அடைக்காத படிக்கு என்னுடைய ஊழிய நிறைவேற கண்டித்து உணர்த்ததான் செய்யும்.
அப்படிப்பட்ட பாதையை அவர்களுக்கு செவைப்படுத்தி கொடுக்க தான் செய்யணும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா அல்லேலூயா. அங்கு ஆரோன் மீது மிகவும் கோபம் கொள்கிறார் கர்த்தர். என்னாகமும் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. அப்போ இந்த ஆரோன் பையன் பிரதான ஆசாரியன் தான். அவன் ஒரு பெரிய பொய் சொல்லியிருக்கான். என்ன பொய் சொன்னான் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்களேன், நீங்க தான் சொல்லணும். இப்ப நிறைய ஊழியக்காரனும் போய் சொல்றான். அங்க பெரிய ஊழியக்காரனே போய் சொல்லியிருக்கான் பாருங்க. எல்லாத்துட்டையும் வெள்ளியை கேட்கிறான். வெள்ளியை கேட்டுட்டு அதை எடுத்து அடுப்புல போடுறான். போட்டு அதை அதை ஒரு கண்ணுக்குட்டியை போல உருவாக்குறான். அந்த ஆசாரியர்கள் உருவாக்கி இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுமா. இவன் என்ன சொல்றான் மோசேகிட்ட, நான் எல்லாத்துலயும் வெள்ளியை வாங்கி இந்த அடுப்புல போட்டேன், அதான் ஒரு கண்ணுக்குட்டி வந்துருச்சு. அப்போ ஆண்டவருக்கு மிகுந்த கோபம் வருது. அவனை அழிச்சு போடணும்ன்றாரு. அப்போ அவன் திறப்பில நிக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. மோசே அவன் திறப்பில நிக்கிறான். 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்பார். அங்க மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாய் அவர்கள் பேசுகிறார்கள். உன்னிடத்தில் மாத்திரம்தான் கர்த்தர் பேசுகிறாரோ, எங்களிடத்துல இதெல்லாம் என்னுடைய ஊழியத்திலே நடக்குது. ஜெப வீட்டு ஊழியக்காரன் என்கிட்ட சொல்றான், உங்ககிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரோ, எங்கிட்டையும் பேசுறாரு. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் பெரியமாக. ஆகையினால அவன் மீது நான் கோபம் கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுமா. நான் பரிதாபம் தான் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுமா. என்னுடைய அழைப்பு அவனை அந்த வேலையிலிருந்து நீக்கி விட முடியும். அல்லேலூயா சொல்லுமா. எனக்கு அதிகாரம் உண்டு. திறப்பிலே நிற்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. கடைசி அவருக்கு வார்த்தையை சொல்லிவிட்டு முடிக்கட்டும். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறப்பிலே நின்றார். எல்லாவற்றையும் செய்தார். மீட்புக்குரிய எல்லா காரியத்தையும் செய்து முடித்தார். ரத்தத்தை சிந்தினார். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. அவர் கர்த்தருடைய ரத்தமே சிந்தினார். அதற்கு அப்புறமும் கூட சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய திறப்பின் வாயிலில் நிற்கிற அவரே மீட்பை உண்டாக்கினவர் தான். மீட்பை உண்டாக்கினவர் எல்லாரும் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு ஜெபத்தை, எல்லாரும் அறியாமலா அவரை கொலை செய்தாங்க. ஆமாவா இல்லையா? நீங்க அறியாமலா போய் சொல்றீங்க? நிறைய நேரம் அறிஞ்சே போய் சொல்றோம்ல. அப்போ அறிஞ்சே அவரை கொலை செஞ்சிருப்பாங்க. ஆனாலும் அவர்களையும் சேர்த்து அவர் ஒரு ஜெபத்தை திறப்பில நிற்கிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, இந்த சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆகையினாலே இவர்கள் அறியாமல் இதை செய்து. அதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார், நான் அறியாமல் செய்தபடியினால் கர்த்தருடைய இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா சொல்லுமா. அது எங்க இருக்குன்னு அந்த வசனத்தை கண்டுபிடிச்சு நாளைக்கு அடுத்த வாரத்தில் சொல்லுங்க. வேண்டாம், நீங்க அவங்க பார்க்கணும், வீட்டுல போய் பாருங்க. இந்த 2 மாசம் உங்களுக்கு ட்ரைனிங். அவன் சொல்றான், நான் அறியாம செய்தபடினாலே நான் என்ன பண்ணேன்? இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் அத்தனை வேதனைகளிலும், அத்தனை பாடுகள் மத்தியிலும், அத்தனை ரத்தம் சிந்துதலின் மத்தியிலும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை செய்யவில்லை என்றால் இன்றைக்கு நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன், நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதைத்தான் அந்த ஸ்தேவானும் செய்து முடித்தான். 6ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். கடைசியிலே அவன் அந்த சினகாகில் அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது. அப்பொழுது அந்த ஆண்டவருடைய காரியங்களை 7ஆம் அதிகாரத்தில் முழுசும் பேசிக்கொண்டே இருக்கிறான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கோபம் கொண்டு வைராக்கியம் கொண்டு அவன் மீது என்ன பண்றாங்க? கல்லெறிகிறார்கள்.
கல்லெறிந்து கொண்டு இருக்கும் பொழுதே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, 50வது வசனம், என் ஆவியை நீர் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு முழங்கால் படியிட்டு, கடைசி வசனத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தார். இதுதான் திறப்பின் வாய். அவன் இப்படி பண்றான்ல, அவனுக்கு அப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்றது நம்முடைய ரட்சிப்பு அல்ல. அவன் பண்ண பாவத்துக்கு அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றது நம்முடைய ஊழியம் அல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் எனக்கு விரோதமா இப்படி பேசினபடியினாலே கர்த்தர் அவனை தண்டித்தார் என்று சொல்லுகிறது உன்னுடைய ஊழியம் அல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? முழங்கால் பிடிக்கும். கண்களை மூடு. கர்த்தருடைய திட்டத்திற்கென்று உன்னை அழைத்திருப்பார் என்றால் நான் அழகாய் வரிசைப்படுத்தி நான் சொன்னேன். கர்த்தருடைய திட்டம் என்ன? அந்த திட்டத்திலே அழைக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஏசாயா 58:12, எரேமியா 48:10. இந்த வசனங்கள் எல்லாம் மனதிலே வைத்துக் கொள்ளும். அதை கொண்டுதான் மற்றவர்களை ரட்சிப்புக்குள் நடத்த முடியும். ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை வைத்திராமல் சோம்பலாய் காலம் கழி தோரநாளில் தோக்கேப்பா நேர்பந்தமாய் ஆத்மாவான்றம் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கைய நாகவம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ வானாள் எல்லாம் வீணாளாக சென்று போயிற்றே ஐயோ மோசம் போனே வீட்ட நன்மை ஆளுதாலும் வாருமோ ஆத்மாவான்றம் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவாம் வேறும் கை இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய இருதயத்திலே ஆழமாய் பதித்து வைத்துக் கொள்ளும். தவறு செய்யவே விடாது.